அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல சிந்திப்பின் மூலமாக நம் மனதை தெளிவான முறையில் வெளிப்படுத்துவதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. அது என்ன சார்? மனதை தெளிவான முறையில் வெளிப்படுத்துதல். சார், நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்கிறோன்றத மற்றவங்களுக்கு சொன்னாதான் சார் புரியும். இல்லை, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அழுத பிள்ளைக்கு பாலுன்னுவாங்க. கதவை தட்டுனா தான் அது திறக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா தயக்கப்பட்டு அந்த தயக்கத்தினாலேயே பல வாய்ப்புகளை விட்டுறாங்க சார். இன்னைக்கு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த அப்ரைசல் மீட்டிங்லாம் சொல்கிறாங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை நாம் சொன்னாதான் சார் தெரியும். நம்ம கீழே இருக்கிறவங்களாம் ஹைக் வாங்கிட்டான்ப்பா, நம்ம கீழே இருக்கிறவங்களாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டான்ப்பா, நம்ம கீழே இருக்கிறவங்களாம் ஜெயிச்சிட்டான்ப்பா, ஆனால் என்னால் ஜெயிக்க முடியலையேப்பா. ஏன் ஜெயிக்க முடியலன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு சொல்ல தெரியல சார். இன்னைக்கு பாதி பேருக்கு நம்ம நிறைய வேலை பார்த்துருப்போம், நீ என்னடா பண்ணன்னு கேட்டால் அந்த வேலை நம்ம என்ன சாதிச்சோன்றதை சொல்ல தெரியாது. கேட்டால் சொல்லுவாங்க, மேனேஜருக்கு அது தெரியாதா, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு அவருக்கு தெரியாதா. தெரிஞ்சாலும் கூட நாம் மீண்டும் 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 நாம் என்ன செய்தோம் அப்படின்றத தெளிவான முறையில் யாருக்கு சொல்ல தெரிகிறதோ அவங்களால மட்டும்தான் சார் ஜெயிக்கவே முடியும். ஒரு தயக்கப்பட்டு ஏதோ ஒரு பயத்தின் காரணமாக அதை சொல்றதுக்கு தயங்குறோம் பாருங்களேன். அதாவது வெளிநாட்டிலலாம் ஒரு பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் வெளிநாடுகளில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம், கண்டக்டரே இருக்க மாட்டாங்க. பஸ்ஸில் ஏறுறவங்க அவங்களா தான் டிக்கெட் எடுத்து போவாங்க, டிரைவர்கிட்ட டிக்கெட் வாங்குவாங்க. நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி வெளிநாட்டில் ஒரு பஸ்ஸு, ஒரு ஆஜான பாகுவா ஒருத்தர் ஏறுறாரு, பெரிய ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒருத்தர் ஏறுறாரு. அவரை பார்த்தாலே முரட்டு ஆசாமியாக இருக்குது. இப்போ டிரைவர் வந்து டிக்கெட் அப்படின்றாரு, நோ அப்படின்னு ஒரு அதட்டல் குரலில் நோ அப்படின்ட்டு போகிறான். அவர் பார்க்குறாரு, டிக்கெட் கேட்டால் இவன் அடிப்பான் போல, இல்லை ஏதாவது பிரச்சனை வரும் போல, எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டேன்னு விட்டார். ரெண்டாவது நாள் ஏறினா நோ, இதே பதில் தான். டிக்கெட்டு கேட்டால் நோ அப்படின்ற பதில். இவருக்கு என்னடா இது, டிக்கெட்டு கேட்டாக்கா அது கேட்டால் இவன் திட்டிட்டு போகிறான். மூணாவது நாள், நாலாவது நாள், இப்போ ஒரு நாள் டிரைவருக்கு இதுவே மன உளைச்சலாக இருக்குங்க. தினம் அந்த ஸ்டாப்புக்கு வந்தோடனே இவன் ஏறுறான், டிக்கெட் கேட்டால் எடுக்க மாட்டேன்றான், டிக்கெட் எடுக்கவே மாட்டான். இப்போ இந்த டிரைவர் வீட்டில் உட்காந்து யோசிக்கிறாரு, இவன்கிட்ட நம்ம டிக்கெட் கேட்டால் அடிச்சிருவான், இவன்கிட்ட நம்ம டிக்கெட்டை எப்படி வாங்குறது, தினம் இப்படி ஒருத்தர் வந்து நம்ம பஸ்ஸில் ஏறுறானே, தினம் டிக்கெட் வாங்காமல் வரானே, இது சரியில்லையான்னு மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் அணுகிறார், காவலர்கள்ட்ட அணுகிறார். இந்த மாதிரி தினம் ஒருத்தன் ஏறுறான் பஸ்ஸில், அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது, டிக்கெட் கேட்டால் எடுக்க மாட்டான், நீங்கள் கொஞ்சம் வந்து அவனை பிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ 2 காவலர்கள் மஃப்டியில் வந்து உட்காந்துருக்காங்க பஸ்ஸில். அதே ஸ்டாப்பில் போய் நிற்கி, அதே ஸ்டாப்பில் இப்போ அந்த ஆஜான பகவான ஆள் ஏறுறான், டிக்கெட் எடுன்றாரு, நோ அப்படின்றான். உடனே அந்த காவலர்கள்லாம் ரொம்ப ரெடியாக இருக்காங்க. இவன் தைரியத்தை வர வளைச்சிட்டு கேட்குறான். தைரியத்தை எப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் தைரியத்தை வர வளைச்சிட்டு கேட்குறான். ஏன்னா போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, தைரியத்தை வர வளைச்சிட்டு கேட்குறான், ஏன் டிக்கெட் எடுக்க மாட்டேன், ஒய் ஏன் டிக்கெட் எடுக்க மாட்டேன். அவன் ரொம்ப சிரிச்சா சொன்னான், 1 இயருக்கு என்கிட்ட சீசன் பாஸ் இருக்குன்னா, 1 இயருக்கு சீசன் பாஸ் எடுத்து வச்சிருக்கேன்னா. விஷயம் அவ்வளோதாங்க. இதை முதல் நாள் கேட்டிருந்தாருன்னா இந்த டிரைவருக்கு இவ்வளோ மன உளைச்சலே இருந்திருக்காரு. 2ஆவது நாள் கேட்டிருந்தாருன்னா இந்த மன உளைச்சலே வந்திருக்காரு. இதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் நம்மளுடைய கற்பனை இருக்குது பாருங்களேன், தயக்கத்தினால நம்மளுடைய கற்பனைகளை அதிகப்படுத்திக்கொள்ளுமே தவிர அது என்னன்னு கேட்டுறது மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். அல்லது நமக்கு மனதில் இருக்கக்கூடிய விஷயத்த தெளிவாக இன்னொருத்தர்கிட்ட சொல்றது நல்ல விஷயம் சார். சொன்னால் இவங்க கோவப்படுவாங்களே, சொன்னால் இவங்க பிரச்சனையை பண்ணுவாங்களே, சொன்னால் நம்ம வீட்டில் சண்டை வருமே, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம பேசவே மாட்டோம் சார். நம்ம மனதில் என்ன இருக்குன்றத நாம தான் சொல்லணும். வீட்லேயே நீங்கள் நிறைய இடங்களில் பாருங்களேன், மனைவிமார்கள் பண்ணக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா, அவரா என் மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரா இந்த சனி ஞாயிறு என்னை வெளியே கூட்டு போக மாட்டாரா, கூட்டு போக மாட்டாரு. எப்படி உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிறது அவருக்கு தெரியும்? தெரியாதுங்க. அவருக்கா இது தெரியாதான்னுவாங்க, தெரியாதுங்க. கரெக்டா? இவர் தானே இது பண்ணணும், அவரா இதை விஷயத்த பண்ண மாட்டாங்களான்னா பண்ண மாட்டாங்க சார். முல்லா நஸ்ருதீன் கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. முல்லா வந்து ஒரு கெடிகாரம் வாங்கிட்டு வர்றாரு, வீட்டுக்கு ஒரு கெடிகாரம் வாங்கிட்டு வர்றாரு. சோத்துல அந்த கெடிகாரத்தை மாட்டணும், ஆணி அடிச்சு கெடிகாரம் மாட்டணும். இவங்க வீட்டில் ஆணி இருக்கு, சுத்தியல் இல்லை, சுத்தியல் இல்லை. இப்போ முல்லா யோசிக்கிறாரு, பக்கத்து வீட்டில் போய் சுத்தியல் கேட்போமா அப்படின்னு யோசிக்கிறாரு. பக்கத்து வீட்டில் போய் சரி நைட்டு நேரமா இருக்கு, இப்போ போய் சுத்தியல் கேட்டோன்னா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க, நாளைக்கு கேட்டுக்கலாம், நாளைக்கு காலையில் கேட்டுப்போம் அப்படின்னு விட்டாரு. மறுநாள் காலையில் எந்திரிச்சாரு. காலை நேரத்தில் விடிகால நேரத்தில் போய் சுத்தியலை கடந்தாங்கன்னு கேட்டாக்க பாவம் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். காலை நேரத்தில் போய் எந்திரிச்ச உடனே கடனாக கேட்குறது வேணாம், சாயந்தரமாக கேட்டுப்போம் அப்படின்னு விட்டாரு. சாயந்தரம் ஆச்சு.
சாயந்தரம் விளக்கு வச்சாச்சு. விளக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு சுத்தியில கடன் கேட்குறதா? விளக்கு வச்சதுக்கப்புறம் வீட்டில் சவுத்தில் டம்மு டம்முன்னு அடிக்கிறதா? வேணாம், இன்னொரு நாள் கேட்டுக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது, இன்றைக்கி அமாவாசையாக இருக்குது, இன்றைக்கி இப்படியே 2 வாரம் ஓடிடுச்சு சார். 2 வாரம் சுத்தியல் வாங்க முடியல அவரால். சுத்தியலை வாங்கி அடிக்க முடியல, கடிகாரத்தை மாட்ட முடியல. ஏன்? இவராக நினச்சிக்கிறாரு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அவங்க ஏதாவது தப்பாக யோசிச்சுருவாங்களோ, இன்றைக்கி விளக்கு வச்சாச்சு அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்கோங்க, ஏதோ ஒரு வகையில் இவராக மனசில் யோசிச்சுட்டே இருக்காரு. அவங்ககிட்ட கேட்கவே இல்லை. 2 வாரம் கழித்து ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை அப்படி ரோட்டில் போகும்போது பார்க்குறாரு. பார்த்துட்டு முல்லாக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. ஓ சுத்தியில் வேணாம், ஒன்று வேணாம், நீயே வச்சுக்கையா அப்படின்ட்டு போயிட்டாரு. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் யோசிக்கிறாரு, என்னாச்சு இவனுக்கு, சம்மந்தமே இல்லாமல் சுத்தியல் வேணான்ட்டு போகிறான், என்னதான் ஆச்சு இவனுக்குன்னு அவருக்கும் ஒன்றும் புரியாமைக்கு போகிறாரு. என்ன ஆயிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கேட்க தயக்கப்பட்டு 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 ஒரு கட்டத்தில் அது கோபமாக மாறிவிடுகிறது, ஒரு கட்டத்தில் அது விரோதமாக மாறிவிடுது, ஒரு கட்டத்தில் அது வருத்தமாக மாறிடுது இல்லையா? இது ஆஃபீஸ்லேயும் இதே தான் சார் நடக்குது. தனக்கு தேவையான ஒரு ஹைக்கை கேட்கறதுக்கு தயக்கப்பட்டு தயக்கப்பட்டு மேனேஜரை விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். தனக்கு தேவையான விஷயங்களை கேட்க யோசிச்சு 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 தன்னுடைய மேலதிகாரியை விரோதியாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டில் மனைவி எங்க எனக்கு ஒரு பூ வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அவர் வாங்கிட்டு வந்துடுவார். அல்லது என்னை இந்த வாரம் எங்கேயாவது வெளியே கூட்டு போங்கன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நீங்களா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பூ வாங்கிட்டு வர மாட்டீங்களா, நீங்களா ஒரு பிளான் போட்டு எங்களெல்லாம் டூருக்கு கூட்டு போக மாட்டீங்களா அப்படின்னா அவருக்கு அது தெரியாது. இவங்க தயக்கப்பட்டு தயக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் 2 பேரும் விரோதமாகவே மாறிடுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு வருத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் அற்புதமான ஒரு உறவு நிகழ வேண்டுமென்றால் இவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லும் போதும், அவர் மனதில் என்ன இருக்கிறதுன்றதை வெளிப்படையாக சொல்லும் போதும் 2 பேரினுடைய மனதுகளை திறந்து வைக்கும் போதுதான் இந்த வாழ்க்கைக்கான கதவுகள் திறக்கப்படுகிறது. தட்டுங்கள், திறக்கப்படும். நன்றி.